ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு நம்ம பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு 15 நிமிஷத்துல இது ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது முந்திரி பருப்பு திராட்சை சேர்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் அளவில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அதே பேன்ல ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்துக்கலாம். ரவை எடுத்துட்டு லைட்டா லோ ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. ரவை தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1/4 கிலோ ரவைக்கு நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். நம்ம ஈக்குவலா சர்க்கரை சேர்க்கலாம், ரொம்ப இனிப்பா இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு 50 கிராம் கம்மி பண்ணிட்டு ஒரு 200 கிராம் சர்க்கரை மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது கப் அளவுல 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை. ஸோ சர்க்கரையை நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஈரம் இல்லாம பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஏலக்காவை பொடி பண்ணிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். இப்ப நெய் உருக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான நெய்யா ஊத்திக்கோங்க. அப்பதான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா பிடிக்க வரும். நெய் ஊத்திட்டு இது நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் கலரி விட்டுக்கலாம். நெய் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கையில நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு நல்லா சூடான பால் வச்சுக்கோங்க. பால் விட்டுட்டு லைட்டா பால் தெளிச்சுட்டு நல்லா லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. நல்லா அழுத்தி பிடிக்கணும் கையில வச்சு. கையில நல்லா உள்ளங்கையில நெய் நல்லா தடவிக்கோங்க. நல்லா தடவிட்டு நல்லா சூடா இருக்கும் போதே பிடிங்க. அப்பதான் பிடிக்க வரும். ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. ஸோ நல்லா இந்த அழுத்தி பிடிச்சிங்கன்னா சூப்பரான ரவா லட்டை ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். பாருங்க, சூப்பரா லட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.